السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த சூறாவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நோக்கங்களை அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கின்றான். மிகவும் வேகமாக அல்லாஹ் பதில் வழங்குகின்றான். நாம் எதை அல்லாஹ்விடம் கேட்கின்றோமோ அதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்குவான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்பொழுது இன்றிலிருந்து, அதாவது இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த சூறாவை ஓதுவோம். இந்த சூறாவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். அதுதான் அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிகவும் பெரிய சூறா. ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்ட இந்த சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி 2 வசனங்கள். இந்த 2 வசனங்களில் ஏராளமான ரப்பனா துஆக்கள் இடம்பெறுகின்றது. மிகவும் சிறந்த 2 வசனங்கள். இந்த 2 வசனங்களையும் நாம் ஓதுவோம். இதனை ஓதிவிட்டு, இதனை ஓதுவதற்கு முன்னும் இதனை ஓதி முடித்ததன் பின்பும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் சலவாத்து கூறுவோம். அதாவது 11 தடவைகள் நமக்கு தெரிந்த ஏதாவது ஒரு சலவாத்தை கூறிவிட்டு அதன் பின்னால் இந்த சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி 2 வசனங்கள் ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் என்று வரக்கூடிய அந்த கடைசி 2 வசனங்களையும் ஓதிவிட்டு அதன் பின்னால் மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் சலவாத்து கூறுவோம் 11 தடவைகள். நமக்கு எந்த சலவாத் தெரியுமோ அந்த சலவாத்தை நாம் கூறி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா விடயங்களையும் நன்கறிந்தவன். அவன் நமக்கு எதில் நனவு இருக்கின்றதோ அதை நமக்கு வழங்குவான். எந்த விடயத்தில் கெடுதி இருக்கின்றதோ அதனை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு அமலாக இந்த அமல் இருந்து கொண்டிருக்கின்றது. பலர் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவம் அடைந்த அமல். நாமும் இதனை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்போம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விடயங்களையும் சீராக்கி வைப்பான்.